தேடிட்டு இருக்கோம். எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போதைக்கு இங்க வந்திருக்கீங்க. நீங்க யாருக்கிட்ட? இல்ல ஒரு வேலையா வந்தோம். ஏய், இந்த ஏரியாடா நீ? நம்ம ஆளுங்க 2 பேரும் கேட்ல நிக்கவே, அந்த பொண்ணு தப்பிச்சிடக்கூடாது. வா வா சீக்கிரம் வா. ஹலோ மச்சான், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? நமக்கு ஏற்கனவே இருக்க பிரச்சனை இதெல்லாம் தேவையா? மச்சான் ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ்டா. என்ன நம்பி தான்டா வந்திருக்கா. என்னடா ஹெல்ப்லெஸ்? நான் எத்தனை தடவை வந்து ஹெல்ப் கேட்டிருக்கேன், நீ பண்ணியிருக்கியா? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோடா. முடியுமா முடியாதா? என்ன சொல்ற? சரி பண்ணி தொலைக்கிறேன். இப்போ நம்ம பிரியங்கா வீட்டுக்கு போயிடுவோம். நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். பேக் கேட் வழியாக போயிடலாம். நட்பு. 1 செகண்ட் வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். லவ் பண்ணுறேன். அவங்க வீட்டில் எங்களை ஒத்துக்கலை. அதனால நாங்கள் வீட்டை விட்டு வெளில வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவன் சொன்ன டைமுக்கு அவன் வரல. அவன் என்னோடையும் இருக்கலை. ஆனால் அவன் வீட்டில் இருக்கிறவங்க அவன் என்னோட இருக்கிறதா நினச்சிட்டு என்ன கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் நீ வந்த. மேபி எஸ் ஆகிட்டான் போல. ஹே லூசு, திஸ் நாட் த டைம் டு ப்ளே. அவன் ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டியா? அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அவங்க எல்லாத்தோட ஃபோனுமே நாட் ரீச்சபிள் இருக்குது. ஹே ஃபீல் பண்ணாத, இவனுக்கு எப்போவுமே இதுதான் வேலை. கண்டிப்பாக ஒன்று அவன் கூட இவன் சேர்த்து வச்சிருவான். நாங்கள் 2 பேரும் எப்பவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம். அவன் கண்டிப்பாக அங்கே இருப்பான். Shall I offer you something? Coffee? ஹலோ. ஹலோ, அகன் இருக்காருங்களா? அகன் இருக்காரு. சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. அவருக்கு நாளைக்கு காலையில் 11 மணிக்கு கீமோ ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. மறக்காம வர சொல்லிடுங்க. ஓகே. நாளைக்கு உங்களை 11 o'clock கீமோ ட்ரீட்மெண்ட்க்கு வர சொல்லியிருக்காங்க. இது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நாளைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்க்கோங்க. நான் எப்படியாவது போய்க்கிறேன். என் லைஃப் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் போகிறதுக்குள்ளே உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்னை பற்றி கவலைப்படாத. நாளைக்கு நம்ம போகிறோம். நம்ம ஊர்லலாம் இடமே இல்லையா? இவ்வளோ தூரம் வரணுமா?
இனிமேலும் அவன் வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவன் கண்டிப்பாக வருவான். தலை எழுத்துடா. பிரசாந்த், அகன், இவர் தான் என்னை காப்பாற்றினாரு. ஹலோ பாஸ். உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கா. அவள் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறா. அவளை எப்பவும் விட்டுறாதீங்க. யார் இது? நம்ம காலேஜ் பையன்தான். பிரெயின் கேன்சர் ஆமா. அச்சச்சோ, பாவம். அகன் அவங்களால காப்பாற்றவே முடியலையா? எஸ். ஹலோ டாக்டர். வாங்க. ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்காங்க? ஏதோ போயிட்டுருக்கு டாக்டர். ரிப்போர்ட் என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வர சொல்ல முடியுமா? இல்லை டாக்டர், எனக்கு யாருமே இல்லை. மாமா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் துபாயில் இருக்காங்க. பரவாயில்ல டாக்டர், எதுனாலும் என்கிட்டயே சொல்லுங்கள். யூ ஆர் கவுண்டிங் யுவர் டேஸ். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? உனக்கு பிரெயின் கேன்சர் இருக்குப்பா. இதை க்யூர் பண்ண முடியாதுங்களா? சான்சஸ் கம்மி தான். எல்லாம் முடிஞ்சிச்சுல. நான் போயிட்டா கூட என்னை நினச்சி அலறதுக்கு யாருமே இல்லை. அவளை விட்டு போகிறேன்னு நினச்சாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அவகிட்ட நெருங்கும்போது உள்ளே ஏதோ தடுக்கும். இப்போ தான் அதுக்கான அர்த்தம் புரியுது. அகன், ஒன்றும் இல்லை டாக்டர், நான் கிளம்புறேன். அகன், இதான் அந்த பொண்ணா? இனி எதுக்கு டாக்டர் இதெல்லாம்? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு யாரு? எங்கள் காலேஜ் பொண்ணு தான் டாக்டர். அகன், அகன், அகனை டயக்னோஸ் பண்ணி பார்த்தபோது தான் தெரிஞ்சுது ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் பிரெயின் கேன்சர். இட் வாஸ் இன் வெரி டிப்பிக்கல் ஸ்டேஜ். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் சரியாக ஸ்டேஜில் இருந்தான். பட் அப்போ எடுத்த டெஸ்ட்டில் தான் தெரிஞ்சது அவனுக்கு இன்னொரு பெக்குலர் டிசீஸ் இருக்குன்னு, ஃபேண்டசி ப்ரான் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் தான் இந்த டிசீஸ் பற்றி நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன்.
இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இவங்க எப்பவுமே 50% ரியல் லைஃப்லேயும் 50% இமேஜினரி லைஃப்லேயும் தான் இருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரியல் வேர்ல்டில் இருக்கவங்க தான் இமேஜினரி வேர்ல்ட்லேயும் இருப்பாங்க. பட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கலாம். இப்போவாது அவங்க கிட்ட சொல்லிடலாமே. இல்லை வேண்டாம், அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஆகன் ஆசைப்பட்டான். அவனோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் இவன் நல்லா இருக்கட்டும். நீ எவ்வளோ தூரம் என்னை விட்டு போனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஐ லவ் யூ.